அப்ப 100 மத்த 20 ரஹமத்துகளையும் எந்த அமல்களும் செய்யாம சும்மா பார்த்து கொண்டிருக்கிறாங்களே, பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு அல்லாஹ் கொடுக்கிறான். அந்த 120 ரஹமத்தில் இருந்துதான் முழு உலகத்திலும் உள்ள ஜும்மா பள்ளி வாசல்களுக்கும் அல்லாஹ் ரஹமத்தை கொடுக்கிறான். இந்த ரஹமத் இருக்கிறது, அனைத்து ரஹமத்தும் அல்லாஹ் வைத்திருக்கிற அல்லாஹ்வுடைய ரஹமத்தில் 100 மற்ற 99 கியாமத்து நாள்ல தான் வெளிப்படும். அது வெளிப்படும் தலம், அது வெளியாகும் இடம், அது வெளியாகக்கூடிய பொருள் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவன் நேரடியாக யாருக்கும் எந்த ஒரு ரஹமத்தும் செய்வதில்லை. ரஹமத்தை வெளியாக்கக்கூடிய அந்த தலம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவர்கள் மூலமாகத்தான் அல்லாஹ் தஆலா குர்ஆனையே தந்தான், அவர்கள் மூலமாகத்தான் ஹதீஸை தந்தான். கேட்டால் இன்று நேற்று வந்தவர்கள் என்ன தெரியுமா சொல்கிறார்கள்? ஹதீஸ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட, குர்ஆன் அல்லாஹ்வுடைய, குர்ஆன் அல்லாஹ்வுடைய, ஹதீஸும் அல்லாஹ்வுடையதான். ஹதீஸ் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட, குர்ஆனும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோடதான். இது என்னடா புதிய செய்தி? ஹதீஸ் எந்த சங்கையான நாவால வந்ததோ அதே சங்கையான நாவால தானே குர்ஆனும் வந்தது. குர்ஆன் மட்டும் வானத்திலிருந்து நேரடியாக வந்ததோ? குர்ஆனும் அந்த நாவால் வெளியானது, ஹதீஸும் அந்த நாவால் சங்கையான நாவினால் வெளியானது தான். அங்கே வித்தியாசம். குர்ஆனுக்கு பெரிய மதிப்பு இருக்கிறது, ஹதீஸ் அதை விட கொஞ்சம் குறைவானது. அப்படி வச்சால் தான் மக்கள் பின்பற்றுவார்கள். சஹாபாக்களுக்கு ஒரு மரியாதை, நபிமார்களுக்கு ஒரு மரியாதை, ரசூல்மார்களுக்கு ஒரு மரியாதை. இப்படி அல்லாஹ் தஆலா உலகத்தில் வச்சிருக்கிறான். வெள்ளிக்கிழமைக்கு ஒரு சிறப்பு, திங்கட்கிழமைக்கு ஒரு சிறப்பு, அப்படி வைத்திருக்கிறான். அவுலியாக்களுக்கு ஒரு சிறப்பு, தக்வாதாரிகளுக்கு இன்னொரு சிறப்பு, ஹாஃபிதுகளுக்கு இன்னொரு சிறப்பு, உலமாக்களுக்கு இன்னொரு சிறப்பு. முனாஃபிக்குகளுக்கு சிறப்பே கிடையாது, காஃபிர்களுக்கு சிறப்பே கிடையாது, வழிகட்டவர்களுக்கு சிறப்பே கிடையாது. எனவே அல்லாஹ் தஆலாவின் நல்லடியார்களே, என் அன்பு சகோதரர்களே, பேரன்பு பெருமக்களே, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மதீனா முனவ்வராவுக்கு ஜியாரத் செய்ய போகிறவர்கள், அவர்கள் உயிரோடு இருக்கிறார்கள், எங்களை பார்த்து கொண்டிருக்கிறார்கள், நாங்கள் சொல்வதை கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்ற நோக்கத்தோடு மட்டுமே போக வேண்டும். ஆனால் இன்று புதிய உலமாக்களுடைய பிரச்சாரம் மஸ்ஜிது நபவியை நோக்கித்தான் போகணும், பள்ளிக்குத்தான் போகணும். அங்க போய் அவர்களை ஜியாரத் செய்யறதுல விஷயம் இல்லை, அவர்கள் மௌத்து. பள்ளிக்கு போய் தொழுகிற நேரத்தில் சலாம் சொல்லிட்டு வாங்க என்றுதான் சொல்கிறார்கள். இது 100க்கு 100 தவறு. பள்ளிக்கு தொழத்தான் போகிறோம் என்று இருந்தா கஅபத்துல்லாஹ்வுல 1 லட்சம் நன்மை எடுத்துக்கொண்டு அங்கே இருந்திரலாமே. 8 நாள் வீணாக்க வேண்டுமா? 8 நாள் இருப்பதற்குரிய காரணம் 5 வக்தும் அவர்களுக்கு சலாம் சொல்வது முக்கியமான ஒரு சுன்னத்து. சுன்னத்தான அமல்களுள் ஆக பெரிய அமல் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஜியாரத் செய்வது. மன் ஸார கப்ரி வஜபத் லஹு ஷஃபாஅத்தி. யார் என்ற கபரை ஜியாரத் செஞ்சாங்களோ அவர்களுக்கு என்ன ஷஃபாஅத் வாஜிபு. வாஜிப் என்றா என்ன தெரியுமா அர்த்தம்? மஹ்ஷர் மைதானத்தில் நீங்க எங்க இருந்தாலும் நான் உங்களை வந்து பிடிப்பேன், அதுதான் அர்த்தம். வாஜிபான ஒரு விஷயத்துக்கு நாங்க ஓடி போக தேவையில்ல, அவங்க வருவாங்க. எனக்கு வாஜிப் வஜபத் லஹு ஷஃபாஅத்தி. இப்ப எங்களுக்கு தானே தொழுகை வாஜிபு, நாங்க தான் தொழணும் டைமுக்கு டைம். எங்களுக்கு தானே ஹஜ் வாஜிபு, நாங்க தான் ஹஜ் செய்யணும். எங்களுக்கு தானே நோன்பு வாஜிபு, நோன்பு பிடிக்கணும். இது ஷஃபாஅத் எனக்கு வாஜிபண்டா நாங்க எந்த திசையில இருந்தாலும் எங்களை கண்டுபிடிச்சி தேடி அவருடைய சங்கையான வலது கையால பிடிச்சி சுவர்க்கத்துக்கு கொண்டு போறது என்ற பொறுப்பு என்று சொன்னார்கள். மன் ஸாரனி பஅத வஃபாத்தி ஃபகஅன்னமா ஸாரனி ஃபி ஹயாத்தி. என்னுடைய வஃபாத்துக்கு பின்னால யார் வந்து என்னை ஜியாரத் செய்றாங்களோ அவரு நான் ஹயாத்தோடு உயிரோடு இருக்கும் பொழுது சஹாபாக்கள் என்னை வந்து சந்திச்சு பேசினாங்களே அதே போலதான் என்று சொன்னார்கள். மன் ஹஜ்ஜ ஃபலம் யஸுர்னி ஃபக்கத் ஜஃபானி. யார் ஹஜ் செய்துவிட்டு என்னை ஜியாரத் செய்ய வரவில்லையோ அவர்கள் எனக்கு துரோகம் செய்து விட்டார்கள், அநீதி இழைத்து விட்டார்கள், என்னை சந்திக்காம போகாதீங்க. அல்லாஹ் தஆலாவின் நல்லடியார்களே, என் அன்பு சகோதரர்களே, அவர்களுடைய கபர் ஷரீஃபில் இருந்துதான் இன்றும் ரஹமத்து வழியாகி கொண்டிருக்கிறது. அதை யாருக்கும் மறுக்க முடியாது.
கடைசியாக ஒன்றை சொல்லி முடிக்கிறேன். தாரிமியில வரக்கூடிய ஹதீஸ் முதலாவது பாகம் 43வது பக்கத்தில் வருது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வஃபாத்துக்கு பிறகு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய வீட்டுக்குள்ள தானே நல்லடக்கம் செய்தார்கள். வஃபாத்துக்கு பின்பு ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அங்க போய் அவங்களோட வீட்டிலேயே இருந்தார்கள். இப்ப கஹத்தல் மதீனத்தி கஹத்தன் ஷதீதன், மதீனா வாசிகளுக்கு ஒரு பஞ்சம் ஏற்பட்டுட்டது. பஞ்சம், கடுமையான பஞ்சம், மழையே இல்ல, மிருகங்கள் எல்லாம் செத்து போகுது தண்ணீர் இல்லாம. இப்படி பஞ்சம் வந்த நேரத்தில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மனைவி ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஹயாத்தோடு இருக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கப்ர் ஷரீஃபில் இருக்கிறாங்க. ஆயிஷா நாயகிட்ட வந்து எல்லாரும் முறப்பட்டாங்க, எல்லாரும் கவலைப்பட்டாங்க. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா என்ன சொன்னாங்க தெரியுமா? உம்முரு கப்ர ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இதோ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய கபரை பாருங்க, அந்த இடத்துக்கு போங்க. போய் ஃபஜஅலு மின்ஹு குவன், காஃப் வாவ் சத்தோட குவன், குவத்து வருமே, குவத்து காஃப் அதுவல்ல, இது காஃப் வாவ் சத்து. ஃபஜஅலு மின்ஹு குவன் ஐ நாஃபிதத்தன், ஒரு ஜன்னல். ஹத்தா லா யகூன பைனஹு வ பைன ஸமாஇ ஸக்ஃபுன், அந்த கப்ர் ஷரீஃபுக்கு நேர அந்த டூம் இருக்குது, நேர ஒரு பொத்தல், அதாவது ஒரு ஜன்னலை போல திறந்து விடுங்க. எந்த அளவு திறக்கணும் தெரியுமா? ஹத்தா லா யகூன பைனஹு வ பைன ஸமாஇ ஸக்ஃபுன், அவர்களுடைய கப்ர் ஷரீஃபுக்கும் வானத்துக்கும் இடையில ஒரு கூரை இருக்க கூடாது, அப்படியே திறந்து விட்டுருங்க. ஃபஃஅலு, அப்படியே செய்தார்கள். ஃபமுத்திரனா மதரன் ஷதீதன் ஹத்தா நபத்தில் உஷுப் வ ஸமினத்தில் இபில், உடனடியாக மேகம் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரவுலா ஷரீஃபை ஜியாரத் செய்தது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சலாம் சொன்னது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இப்படி ஒரு பொத்தல், ஒரு ஜன்னலை போட சொன்னதுக்கு காரணமே மதீனா வாசிகளுக்கு மழை தேடித்தான் என்பதை விளங்கி மேகம் உடனடியாக இருளாக மாறி மழை பொழிந்து ஒரு கிழமை விடுபடாமல் மழை பெய்தது. ஒட்டகங்கள் மிருகங்கள் எல்லாம் கொளுத்து பயிர் பச்சைகள் எல்லாம் முளைச்சி வந்துட்டது. அந்த வருஷத்துக்கு பெயர் வசும்மிய ஆமல் ஃபத்க், கொளுத்த தடிப்பமான மாசம் வருஷம். ஏன்? முழு மதீனாவும் செழிப்பாகி விட்டது. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா ஒரு பித்அத்தை செய்வார்களா? மனைவிக்கே வழிகேடு என்றொன்று வருமா? உம்முல் மோமினீன், மோமின்களுடைய தாய் என்ன செஞ்சாங்க? கப்ர் ஷரீஃபை தான் காட்டினாங்க. 2 ரக்காத்து தொழுதுட்டு துஆ கேளுங்க என்று சொல்லலாம். அது மட்டுமல்ல, சுன்னத்தான வழிமுறை, மழை இல்லாட்டி மழை தேடி தொழக்கூடிய ஒரு தொழுகையே இருக்குது, அதை கூட ஞாபகப்படுத்தாம கப்ர் ஷரீஃபை காட்டினாங்களே. இங்கிருந்து தான் ரஹமத்தை அல்லாஹ் வெளியாக்குகிறான். மதீனா முனவ்வராவுக்கு சென்றவர்களுக்கு தெரியும் அதுல பொறுமதி. மதீனா வாசியுடைய குணத்தை பார்த்தா தெரியும். இது தாரிமியில வரக்கூடிய ஹதீஸ். இந்த ஹதீஸ் ரிவாயத்தை செய்தவர்கள் ஒருத்தர் வருகிறார். அவருடைய பெயர் அபு நோமான். இவரு புகாரி இமாமுடைய உஸ்தாத். இவருடைய பெயரை வச்சு வந்த ஹதீஸில் 100 ஹதீஸுக்கும் அதிகமாக தாரிமி புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி இவருடைய ஹதீஸை ரிவாயத்தை செஞ்சிருக்கிறாங்க. இவர் நம்பிக்கையானவர் என்பதற்காக. எனவே அல்லாஹு தஆலாவின் நல்லடியார்களே, அவர்களுடைய அந்த ஜியாரத்துடைய பரக்கத்தை பெற்று எங்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னிக்கப்பட்டவர்களாக அல்லாஹு தஆலா ஆக்கி அருள்வானாக. யா அல்லாஹ் எமது பாவங்களை மன்னித்து விடுவானாக. யா அல்லாஹ் எங்களுடைய தாய் தந்தையினர்கள், மனைவி மக்கள், உஸ்தாதுமார்கள், ஆசிரியர்மார்கள் அனைவர்களுடைய பாவங்களையும் மன்னித்து விடுவாயாக. யா அல்லாஹ் எங்கள் அனைவர்களையும் அஹ்லு சுன்னத் வல் ஜமாஅத்திலே கல்பு பரிசுத்தப்படுத்தப்பட்டவர்களாக, நல்ல இபாதத்தாளிகளாக, தஹஜ்ஜுத் தொழக்கூடியவர்களாக, சுன்னத்தான நோன்பு பிடிக்கக்கூடியவர்களாக, மற்றவர்களை மன்னிக்கக்கூடியவர்களாக, மற்றவர்களிடத்திலே மன்னிப்பு கேட்கக்கூடியவர்களாக, வீண் விரயம் செய்யாதவர்களாக எங்களை பாதுகாத்து எங்களை ஷேகுமார்களோடு சேர்த்து விடுவாயாக, சாலிஹீன்களோடு சேர்த்து விடுவாயாக, சஹாபாக்களோடு சேர்த்து விடுவாயாக. கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சேர்த்து அவர்களுடைய பொருட்டினால் எமது துஆக்கள் அனைத்தையும் நீயே ரஹ்மானே கபூல் செய்வாயாக. வ ஆகிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.